10%ங்க 2 நாள், அதாவது 10% in 2 days. என்ன சாக்குன்னு பாக்குறீங்களா? யுனோமிண்டா வியாழக்கிழமை கொடுத்திருந்தோம், 2 நாள்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 6% இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நீங்க லேர்ன் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி வர ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி we are going to conduct both online and offline. நீங்க ட்ரிச்சியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரிச்சியில கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வாங்க. அதாவது அப்படி ட்ரிச்சியை விட்டு வெளியே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் பேட்சுக்கு உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வாரம் நிஃப்டி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நான் தான் உங்க அருண் ஃப்ரம் ட்ரேட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ வாங்க நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. 300 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா திரும்பவும் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போனாங்க. அதாவது 25,020 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங், அதாவது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரேலி நடந்திருக்குல்ல, ஸோ அதுக்காக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு டவுன்வர்ட்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா 24,830 அல்லது 40 அந்த ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள் நம்பர் 1. சரிங்களா? நம்பர் 2 நல்லாவே புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா 25,000, அதாவது 24,950க்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போகலாம். இது பாசிபிள் நம்பர் 2. பாசிபிள் நம்பர் 3 தாங்க டவுன்வர்ட்ஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 24,830 சொன்னால அதை கட் பண்ணானா 24,720 வரைக்கும் வந்துருவா. இது தேர்ட் ப்ராபபிலிட்டி. இதுல நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுன்றதை வச்சு நீங்க எந்த சைடு போலான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஓப்பன் ஆன லெவல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 55,940, ஒரு நல்ல ஒரு 300+ பாயிண்ட்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ 500+ பாயிண்ட்ஸ்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மோட்ல தான் இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் கேட்டீங்க அப்படின்னா இந்த 55,480 இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்களே, அதாவது 55,950 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. இனிமேட்டு பேங்க் நிஃப்டியில் டவுன்னு சொல்லி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்பன்னு கேட்டீங்க அப்படின்னா 55,000 அந்த ரேஞ்சை கட் பண்ணாதான் டவுன். அது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆரம்பிக்குது. இப்போவே உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வெறும் 10 பேர் தாங்க ஒரு பேட்சுக்கு. டாட்டா, பை பை.